இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிபிஎல் கமாண்ட், அதாவது கண்ட்ரோல் பேனல் பேஸில் ரன் ஆகக்கூடிய சிபிஎல் கமாண்ட். ஸோ இதை வந்து நம்ம ரன் கமாண்டில் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட்டாக நம்ம வந்து சர்ச் பாரில் போய் ரன் டைப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம விண்டோஸ் ஆரை கொடுத்தோம் அப்படின்னா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து appwin.cpl. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராமுக்கு டேரெக்டாக நம்ம கூப்பிட்டு போவோம். ஸோ நம்ம ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஃபைல் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் போய் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் கண்ட்ரோல் பேனலில் போய் ப்ரோக்ராம் வந்து அன்இன்ஸ்டால் அந்த மாதிரி வர வேண்டாம், ஷார்ட்கட்டாக நம்ம வர இருக்குது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா டைம் மாற்றுறது. அதே நம்ம ரனில் டைம் date.cpl கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு நம்மளோட கிளாக் வந்துடும். ஸோ அந்த கிளாக்கில் போய் நம்ம டேட் டைம் எதுவும் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம டிஸ்பிளே பார்க்கணும், டிஸ்பிளேயோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் மாற்றணும் அப்படின்னா நம்ம செட்டிங்கில் போய் மேனுவலாக மாற்ற வேண்டாம். விண்டோஸ் ஆரில் disk.cpl அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு டேரெக்டாக நம்மளோட செட்டிங் ஓப்பன் ஆகி அதில் டிஸ்பிளேயோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். ஸோ அதில் நம்ம எதுவும் மாற்றணும் அப்படின்னா நம்ம அதை மாற்றிக்கலாம். அதோட ஸ்க்ரீனோட அளவு, சைஸ் எல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு மவுஸோட செட்டிங்கு அதெல்லாம் ஏதாவது மாற்றிருக்காங்க, மவுஸ் அந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னா நம்ம செட்டிங்கில் போய் நம்ம தேட வேண்டாம். அதுக்கு ரனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா main.cpl ஸ்பேஸ் விட்டு மவுஸ்ன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட மவுஸ் வந்துடும். ஸோ இதே இதில் மெயினில் கீபோர்ட் டைப் பண்ணிங்க, கீபோர்டோட செட்டிங் வந்துடும். ஸோ வேறு என்ன கமாண்ட் பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு கமாண்ட் பார்க்கலாம். இது நம்மளுடைய சவுண்ட் செட்டிங்க்கு போகிறதுக்கு வந்து wmsys.cpl கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட ஸ்பீக்கரோட செட்டப் பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு இப்போ 2 ஸ்பீக்கர் வச்சுருப்போம். ஸோ ஒன்று ஒர்க் ஆகும், ஒன்று ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம கனெக்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு இப்போ நம்ம சிஸ்டமோட இப்போ நம்ம சிலர் வந்து கேம் விளாடுவோம், அப்போ வந்து ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணியிருப்போம். சிலருக்கு கனெக்ட் ஆகிருக்கும், சிலருக்கு கனெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது கனெக்ட் ஆகிருக்கான்னு நம்ம செட்டிங்கில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அது கனெக்ட் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இதுலேயும் நம்ம பார்க்கலாம். ரனில் போய் joy.cpl அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஜாய்ஸ்டிக்கோட கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இதில் போய் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், கனெக்டில் இருக்கா கனெக்டில் இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா இன்னும் கமாண்ட் போடணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எதுவும் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.